நீங்க என்னமோ காய்டி புளின்னு சொல்லிக்கிட்டு வாரீங்களாப்பா? அந்த கொஞ்சம் போதையா இருந்தனால கொஞ்சம் புளிய கரைச்சி ஊத்தும்னு சொல்லி அப்படியாப்பா சொன்னாரு. புளி கரைட்டின்னு நான் ஓடிட்டேனப்பா. நீ ஓடிட்டியா? எங்களுக்கு நாங்க பயந்தோம், நீ ஓடுற நீ ஓடுற பார்த்து நாங்க பயந்தோமே. அது புளி கரைட்டிட்டு நான் ஓடுனேன். பயம் இல்லப்பா. புளிய கரைட்டினா புளிய கரைக்க சொன்னாப்பா. அப்படியாப்பா? சரி, நாளைக்கு வாரம் அந்த வந்தவருக்கு அந்த பையனுக்கு காசை கொடுத்து இந்த மாதிரி குட்டிக்கு கொடுத்துட்டு போறான். சரிப்பா. நீ இல்லண்டால உன் மையட்ட காசு கொடுத்துடலாம்ல? கொடுக்கலாம். இல்ல இது பள்ளிக்கூடத்துக்கு எதுவும் போயிருவான் அந்த பையன். உன் மையன் போயிருப்பியா பள்ளிக்கூடம்? லீவு தானே? கொஞ்சம் அட்வான்ஸ் கொஞ்சம் கொடுத்து போங்க. அட்வான்ஸா? சரி வாங்கிக்க. கொடுப்பா. சரி, ஒரு 500 ரூபாய் எடியா. இந்த பத்தாதுப்பா 500. இது ஒரு ரவுண்டு தானே வரேன். நீ ஒரு ரவுண்டுல முடிச்சு கொடுவ. நாளைக்கு உன் பிள்ளைக்காரன் திருப்பி காசு எங்க அப்ப குடியாரன் அவன்கிட்ட கொடுத்தேன்னு சொல்லி இருப்பியா? அதெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 100 ரூபாய் கொடுக்குறேன். நீ குடிச்சாலும் சரி கொடுத்தாலும் சரி. எங்க அப்பேண்ட கொடுத்துருக்கீங்க, ஏன்ட்ட கூடாப்பா? சரி, இந்தா நீ வச்சு போனப்பே கெடுத்துட்டாங்க. உங்க பையன் அந்த பையன் சொல்றான். நான் ஒரு ரவுண்டு நீ ரவுண்ட்லாம் நீ அந்த ரவுண்ட்லாம் போட வேணாம். அந்த ரவுண்ட போட்டு நின்னுக்க போதும். அந்த ரவுண்டே எங்களுக்கு ஏம்டா இந்த பையன் குடிச்சிருக்காப்ல. நீ எங்க இருக்க? இத கொடுத்தாலும் போய் சராய் குடிச்சு வந்துரும். அப்ப நீயே வைய கையில என்ன நம்பாவே தம்பி கையில இல்ல ஒரே நம்புறேன். நீங்க தம்பி கையில குட்டியா வாங்கிக்கப்பா. நாங்க போறோம்ப்பா. ஆயாதுப்பா. அப்ப உனக்கு ஒரு 200 வேணும் போல. இது ஒண்ணும் கட்டுவிட ஆயாதுப்பா. ஒரு 100 ரூபாய் கொடுக்க மாட்டேனாப்பா. நானு ஒரு 100 ரூபாய் குட்டியை தர மாட்டேனப்பா. ஒரு 100 ரூபாய் இப்படியே 100 ரூபாய் புடிச்சுக்க. நீ இப்படியா வீட்டுக்கு கொடுத்தாலும் சரி குடுக்கா போனாலும் சரி நீ திண்டாலும் சரி என்ன கொடுத்த காசை அங்க கொடுத்து மிச்ச காசை சரி தானே? சரி கணக்குல சேராது. சரிப்பா, இது கணக்கு. ஆமாப்பா. சரியா? சரிப்பா. நாங்களும் அட்வான்ஸ் கொடுத்து ஆட்டோ வர பாக்கலப்பா. ஆடு இந்த தொழுவுல இருக்குப்பா. தொழுவுல இருக்குல்ல? அதெல்லாம் எங்கேயும் போகாதுப்பா. இருக்குப்பா. இருக்குல்ல? அதெல்லாம் இருக்குப்பா. சரிப்பா. இல்ல வேகமா போறீங்க. நானு கொஞ்சம் பரவாயில்ல வருவேன். எவ்வளவு வேகமா போறீங்க? உள்ளதா இருக்கா? ஆமாப்பா, உள்ளதாப்பா இருக்கேன். பரவாயில்லப்பா. ஆமாப்பா. ஆடவே காணுமே. அந்த இருக்குதா? எங்க இருக்கு? அங்க வெயிட் கிடக்கும். எங்க இருக்கு? மலைக்கு மேய்ப்பு இருக்குப்பா. வரும்பா. ஆடு மேய போச்சு. நீ எங்கிட்டு மேய போனியா? நானும் மேயுவேன், ஆடு மேயும்பா. சரி, நான் 2 பிறகு நானும் மேயுறதானே. சரி, அப்ப நாளைக்கு வந்து சாயந்தரம் வந்து பாத்து சரிப்பா. நீ அதனால நீ என்ன செய்யறா? கொஞ்சம் தண்ணி நீ போடாமா. சரி, பாத்து இருந்து போலான்னு சொல்லி ஆடு பிடிக்கணும். நிறைய வாங்கியிருக்கேன். ஆடு வரும் பார்த்துட்டே போங்கப்பா. சரி, அப்ப இருக்குவா? ஆமாப்பா. சரி, அப்ப கொஞ்ச நேரம் இருங்கப்பா. போய் டீ கை சாப்பிட்டு இன்னொரு டீ எனக்கு வாங்கி கொடுங்க, பெரிய டீ. அப்படியா? ஆமாப்பா. சரி, வா போ. சரி வாயா மச்சான். நீ வீட்டுக்கு போற வேலையா? ஒரே வேலை ஆடி மேலே மேய்ச்சல இறங்கி வரத்தேன். ஆடை பாத்துட்டு கையோட பாட்டு என்ன செய்ய எம்பிட்டு இருக்குன்னு பாக்க வேணாமா? வந்து அப்படியே வாங்கிட்டு போங்கப்பா. அப்படியே சொல்லிட்டே இருப்பாரு. அது என்ன செய்ய வேற உருப்படியா காமிச்சு விட்டு நரசன ஆடை காமிச்சு விட்டாரு. போதையில இருக்கான் நரசன காமிச்சு விட்டு நம்ம உரிச்ச பண்ணாடி என் ஆட்டார முடிச்சு கொண்டு திருப்பேன். நல்லா தெளிவா பேசி எல்லா வேலையும் முடிச்சுட்டு போனேன். மயன் கிட்ட நல்லா சொல்லிரு. எப்பா பெரிய வேலை நீ ஒரு விவரமானவையா, அதனால பார்த்து அந்த நாங்க பேசின ஊட்டிய காரணப்பா. 10 மணி ஆனாலும் ஆனது, 8 மணி ஆனாலும் ஆனது, 11 மணி ஆனாலும் ஆனது. என்ன நேரம் வருதுன்னு சொல்ல முடியாது. பார்த்து நின்று வாங்கிட்டு போங்கப்பா. ஆமாப்பா. என் நாடு அப்படியே அங்கேயே கூட குட்டிய போட்டு 1 மாசம் கழிச்சு கூட வரும். ஆனா எப்படி என்னை தேடி வந்துறேன். கார்த்திகை மாசம் கறி குறிக்கிறதா இல்ல பொட்டாசி போய் கறி குறிக்கிறதா? வந்துறேன். வரும்பா. வந்து எனக்கு பயமா இருக்க. எப்படி வந்துறேன்? 9 மணிக்கு வந்துறேன். 10 மணிக்கு வரேன். சரி, ஆனா எப்படி இன்னைக்கு வரேன்? வரும்ல? சரி, அப்ப எல்லாம் உட்காந்து என்ன ஏன்னு ஒரு பாட்டு வரும்பா. வாப்பா. உட்காருங்கயா. ஆனா குட்டிய நின்று பொறுமையா வாங்கிட்டு போங்க. ஒன்னும் அவசரம் இல்ல. அவசரப்பட்டீங்கன்னா நீங்க குட்டிய வாங்க முடியாது.
ஆயா, ஆமா. நல்ல வந்தாலும் நல்ல கோளாராத்தையும் இங்க சொல்றாங்க. வரேன். மலைக்கு அடிவாரம் வந்துருச்சு ஆமா வந்துட்டே இருக்கேன் இப்ப வந்துரு 5 நிமிஷம் உட்காருங்க சரி, ஒரு வாயா, 5 நிமிஷம் சத்தம் உட்காருங்க. இல்ல பேல, இந்த வீட்டுல எது சுக்கு காப்பி இங்க வந்து 2 போட்டு கொடு. சுக்கு காப்பி ஏய், பொரியா, நீ என்ன சுக்கு காப்பி நம்ம கொடுத்த அட்வான்ஸ் கூட வாங்கிட்டு விட்டு போறேன். இல்ல பாபா அந்த பையல அலைய விட மாட்டா வாப்பா ஆடு மேய்க்க போன பையா விடியா 2 வாங்கி சோறுக்கு ஆட்டுக்குட்டி சோறு பாத்துட்டு வாங்கிட்டு வரட்டும்பியா, எனக்கு வர ஒரு மாதிரி வருவாங்க வருவாங்க. வருவாங்க. என்ன விருந்தாளி வர மாதிரி வருவாங்க. ஆமா வருவாங்கப்பா. பாரு, கறி உரிக்க போனேன். கறி உரிக்க போப்பா. அந்த பையன் என்ன சொல்றாரு ஆ. நான் பேர் சொல்லி கூப்பிட்டாலே என் குட்டி வரேன் ஆ. அதெல்லாம் குளத்த வச்சிருக்கேன் அந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன். ஏய், நீ கேனப்பையில இருக்க. பேரு சொல்ற மாதிரி குட்டி வளர்த்துருக்க முட்டை. கடைசியில குட்டி ஊர பேசிக்கிறேன்னு சொல்லி குட்டி வரலடா, என்ன செய்வா? அதெல்லாம் சொல்ல மாட்டேனப்பா. அதெல்லாம் கிளியரா ஏய், வந்துடுறேன் ஆயா, நீ உட்காரு, வரட்டு குட்டியை பாட்டு வரையில போவா. யாருமே பெத்தவில்லை கூட அப்படி வளர்க்க மாட்டாங்க. அப்படியா நானும் அப்படி பிள்ளை பெத்தவில்லை மாதிரி வளர்த்து வைப்பேன். நீ குடிக்கிற குடிக்கான பெத்த வழியை வளர்க்க போற. நான் குடிச்சாலும் கரெக்டா இருப்பேனாப்பா. சரி சரி ஆ. சரி சரி அப்பா, எப்படின்னா குடிச்சாலும் கூட நல்லா உருப்படிகளை நல்லபடியா வளர்ப்பேனப்பா. சரி 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 நல்லதுதான் ஏன் மச்சான், இந்த ஆடு எலும்பு தோலுமா இருக்குமா இல்ல கறி இருக்குமா பாக்கணும். இந்த ஆள் எப்படி இருக்கும்போது நான் வளர்த்தாடு எப்படி ஆடு இருக்கு? நல்லா இருக்கும்பா. ஆளை பத்தி பார்க்க கூடாது ஆ. ஆளை குறை சொல்லக்கூடாது அப்படியா? கறிக்கும் கறியா இருக்கேன் எலும்புக்கு எலும்பா இருக்கேன் குட்டி நல்லா இருக்கு. சொல்ல முடியாது. இல்ல ஆளை பார்த்தா தேக்கம் கட்டாம இருக்காரு. தேங்காய் சில்லா கொழுப்பா இருக்கான். ஆமா அப்ப தேங்காய் சீல் கூட போட தேவையில்லை. போட தேவையில்லை. சரி சரி, இது நல்ல ஐடியாச்சா. எதுக்கு இதுக்கு தேங்காய் விக்கிற விலைக்கு அதை வேற 10 ரூபாய்க்கு வாங்கினேன். அது நல்லதானியா? அவ்வளவு நல்ல ஐடியாவா இருக்கு. கொழுப்பு வந்து அவ்வளவு தேங்காய் சில்லு மாதிரியே இருக்கான். சரி சரி, உருகி போய் பாரியா, நல்லா ஆட்ட பாரு, நல்லபடியா முடியும். இந்த பையன் நல்லா அதான் இந்த- இருக்காப்புல. இந்த கிடாய வாங்கிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப எங்கேயும் வாங்க மாட்டீங்க, என்கிட்டயே தான் ஓடியாந்து வாங்குவீங்க. அந்த மாதிரி தான் அப்படித்தான் இருக்கும். இருக்கணும். உருப்படி அப்படித்தான் அதுக்கு இருக்கும். கொடுத்த காசுக்கு வீண் போக கூடாது. ஆமாப்பா, ஆ. அப்படித்தான் வளர்த்திருப்பேன். சரிப்பா, சரி, சரிப்பா. சரி, சரி, என்ன? சரி. ரொம்ப லேசுல அப்ப வளர்க்க காலையில வந்து புடிச்சுக்கலாம்ல? இன்னும் கொஞ்ச நேரம் போருங்க. அப்பா, இங்க நாங்க போயிட்டு வரோம். நாங்களும் 5 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கேன். நானும் மலையெல்லாம் நடந்தா நீ வந்திருக்கேன். நடப்பாங்க, நீ அடிச்சிருக்க போதைக்கு 10 கிலோமீட்டர் கூட நடப்பா. என்னப்பா? அப்ப எங்களுக்கு சுகர் பிரஷர் இருக்கு, அப்பெல்லாம் நடக்க முடியாது. போய் வச்சுடாப்லப்பா இந்த மாதிரி சாரத்து குடிச்சு என் பிள்ளை படுத்து கிடந்துட்டு நான் போய் வெளியே சுத்து போய் இப்ப ஆட்டை பத்திக்கன்னு நானும் மலைக்கு போயிட்டு தான் வருவேன். தண்ணி தான் வச்சிருக்கேன் காலு சரி சரி, நீ என்ன பண்ணீங்களோ எங்களுக்கு தெரியாது. காலையில புடிச்சு ஆட்டை புடிச்சு கட்டி வைங்க, காலையில வந்து நாங்க வாங்கிக்கிறேன். சரிப்பா. ஏப்பா இங்க இருப்பா சொல்லியா? என்ன சொல்றாரு காலைல வந்து புடிச்சுக்கிறோம்னு சொல்லிருக்கேன் ஆமையா, உங்களோட நம்பித்தான் நறுக்கிட்டு 2 நெல்லையும் பாச்சு கடிப்பு முடி கேட்டீங்க. நீங்க கடைசியில ஒண்ணுக்கெல்லாம் வாங்கி விட்டுறாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சாப்பிட நல்லா இருக்கும்பா. சரியா, வாயா. ஆமா. பாட்டு வருவா. சரிப்பா, பாட்டு வரேன். பசுமுள்ள ஒண்ணுமுள்ள. சரியா, பாத்து வரேன்